ஐயா ஐயா வாப்பா. ஐயா வா வா உட்காரு. உட்காரு. பரவாயில்லையா? பரவாயில்ல, சும்மா உட்காரு. சொல்லுப்பா. ஐயா நீங்க தான் சொல்லணும். நான் என்ன சொல்ல? பணம் தரேன்னு சொன்னீங்க. அந்த குழந்தை உன் பொண்ணு தானே? ஆமாங்க ஐயா. அவன் மேல உனக்கு பாசமே இல்லையா? மீனுவோட அம்மா செல்லம்மாவைத்தானே நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உனக்கும் உன் காதல் மனைவிக்கும் பிறந்த குழந்தைய உன்னால எப்படி வெறுக்க முடியுது? என் பொண்டாட்டியே போயிட்டா, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அட பாவி, உன் கையில இருக்கிறது வைரம்னு தெரியாம தூக்கி எறியறியே. அப்படியா? வைரமா? அடகடையில் கொடுத்தா ஒரு 10 ரூபா கொடுப்பானா? அட பாவி, உன்ன மாதிரி ஆளுகிட்ட நான் என்னத்த பேச முடியும்? நான் பேச வரல, பணம் தரேன்னு சொன்னீங்க, வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் என்னமா பேசிட்டு இருக்கீங்க? சொன்னேன், உட்காரு. என்ன யோசனை பண்ற? சும்மா உட்காருப்பா. ஆமா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? நீங்க தான் சொன்னீங்க நான் பெத்த பொண்ணு வைரம்னு. வைரத்துக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? அதுக்கு விலை மதிப்பு கிடையாதுப்பா. நீ திருந்தி நல்லபடியா வாழறதுக்கு உனக்கு 20,000 ரூபா தரேன். 20,000மா? ஆமா. ரொம்ப நல்லதுங்க. இப்பவே கொடுத்துருவீங்களா? இதோ இப்பவே கொடுக்குறேன். இந்தா வச்சுக்கோ. ஐயா ரொம்ப சந்தோஷங்கய்யா. எண்ணி பாரு. ஐயா உங்க மேல நம்பிக்கை இருக்குங்கய்யா. என்ன தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க ஐயா, 1000 500னா எண்ணி போடுவேன். மொத்தமா 20,000 ரூபா கொடுத்துருக்கீங்க. எண்ணிக்கையில ஏறும் இறங்கும். பரவாயில்ல. பத்திரத்துல கையெழுத்து போடுவேல்ல? போடுவேங்க ஐயா, அதெல்லாம் கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டியா? சரி, இந்தா. இந்தாங்க ஐயா. ஐயா அவ்வளவுதானுங்களா? அவ்வளவுதான். ஐயா நான் இப்பவே போயிட்டு மீனை கூட்டு வந்து வீட்டில் விட்டு போட்டுங்களா? இல்ல வேணாம்ப்பா, நாளைக்கு காலையில நானே உங்க வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்துடுறேன். வரேங்க ஐயா. ஏன்பா, உன் பொண்ணு இன்னைக்கு ராத்திரி மட்டும்தான் உன் கூட இருக்க போறா. அவகிட்ட கொஞ்சம் பாசமாயிரு. முடியலன்னா நடிக்கவாவது செய். ஏன்னா அவ உன்னை விட்டு பிரிஞ்சு வர்றப்ப ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். சரிங்கய்யா. அப்ப நான் கிளம்புறேயா. சந்தோஷம். ஐயா ஒரு சந்தேகம். என்ன? அப்புறம் வந்து பிள்ளைய கூட்டிட்டு போ, பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்க மாட்டீங்களே? நிச்சயமா இல்லப்பா. அப்ப நான் வரேன்யா. போயிட்டு வா. ஹலோ. ஹலோ அப்பா, நான் ராஜவர்மன் பேசுறேன். அடேடே, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ ஏன் ஃபோன் பண்ணிட்ட? நான் மீனுன்னு ஒரு பொண்ணை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, அந்த பொண்ணை நான் இன்னைக்கு தத்து எடுத்துட்டேன். அவளோட அப்பா இப்போதான் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு போறாரு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆமா, நீ எப்போ வர? நான் மார்னிங் மெட்ராஸ் வந்துடும்ப்பா. அப்போ நான் ஒன்று செய்கிறேன், அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அண்ணா நகரில் இருக்கிற உன் வீட்டுக்கு நான் வரேன். சரிப்பா. அப்புறம் அந்த பொண்ணுக்கு நான் ஒரு பேர் ஒன்றும் தேர்வு பண்ணி வச்சிருக்கேன். என்ன பேர்ப்பா? மேனகா. மேனகா வர்மன். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குப்பா.
இவ தான் நாளைக்கு நம்ம குடும்ப பெருமையை காப்பாற்ற போற நம்ம வாரிசு. சீக்கிரம் வந்துருப்பா. சரிப்பா, நான் வந்துடுறேன். மேனகா, மேனகா. என்னம்மா மீனு, இன்னும் தூங்கல? அப்பா இன்னும் வரல. அந்த குடிகார பாவி எங்கேயாவது குடிச்சிட்டு கவுந்து கிடப்பான். நீ போய் தூங்குமா. இல்லக்கா, அப்பா வரட்டும். பாவம், தாயில்லா புள்ள. இந்த குடிகார அப்பங்கிட்ட மாட்டிக்கிட்டு சீரழியிறியே. சரிம்மா, என்ன பண்றது? எல்லாம் உன் தலை எழுத்து. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் எங்கும் தேனாக, கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. என் பிறந்தாய் மகளே, என் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று எங்கு ஓர் பலர் இருக்க, இங்கு வந்து என் பிறந்தாய் செல்வ மகளே. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே, இங்கு வந்து என் பிறந்தாய் செல்வ மகளே. நானே 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 என்னம்மா வெளியில பணியில நின்றுட்டு இருக்க? அப்பா உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? எனக்காக காத்துட்டு இருக்கிறியா? இந்த பாரு, அப்பா உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா? வாடா செல்லம், உள்ள போலாம். வா, வாடா செல்லம், வா. பாத்து பாத்து, வாடா, உட்காரு உட்கார செல்லம், உட்காரு. அப்பா உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாத்தியா? இந்த பாரு, இங்க பாரு, பூ இந்த வச்சு வாடா. இங்க பாத்தியா, இனிப்பெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா சாப்பிடுண்ணா. இங்க பாரு, புது துணி. பாரு, இந்த பத்தியா நல்லா இருக்கா? நல்லா இருக்காடா? உனக்கு தான்டா. இங்க பாரு, பழம் சாப்பிடணும்னா இந்தா, இந்த எல்லாம் உனக்கு தான். இங்க பாரு, இந்த பாரு, நீ சாப்பிட. உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. என்னடா பாக்குற? நீ சந்தோஷமா இருக்கணும்டா. உங்க அம்மா தான் என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணுமா? அதான் அதான் இதெல்லாம். ஏன்டா அப்படி பாக்குற? இனிமே உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க போகுது. இனி நீ வேலைக்கு போக வேண்டாம், சாராயம் வாங்க போக வேண்டாம். எனக்கு வேண்டிய காசு சாராயம் நீ போற இடத்துல இருந்து எல்லாத்தையும் நான் வாங்கிப்பேன். ஆமாமா, நீ தான் இனி எனக்கு பணம் கொட்ட போற மகாலட்சுமி. என்ன புரியலையா? உன்னை நான் தத்து கொடுத்துட்டேன். என்னப்பா சொல்ற? புரியலையா? உன்னை ஒரு பெரிய மனுஷன் கூட்டாந்தார் இல்லையா, அவரோட தான் நீ போற. வேணாம்ப்பா, நான் உன் கூடயே இருந்துடுறேன். நீ அடிச்ச கூட பரவாயில்ல, சாராயம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்ப்பா. எனக்கு இந்த கடல் பக்கத்திலேயே இருக்கணும், அது போதும். சொல்றத கேளு, கை நீட்டி காசு வாங்கிட்டேன். வேணாம்ப்பா. ஏய் கழுத, சொன்ன கேட்க மாட்டா? பேசாம போய் படு. கடையில் அவர் கூட போறதுக்கு தயாராரு. சொல்றேன்ல, புரியுதா? போய் படு.
அப்பா 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 எழுந்திருக்கப்பா அப்பா எழுந்திருக்கப்பா அப்பா எழுந்திருக்கப்பா அப்பா ஐயோ ஐயோ அப்பா ஐயோ யாராவது வாங்கல ஐயோ யாராவது வாங்க அக்கா அக்கா என்னம்மா அக்கா என்னம்மா ஏன் அழுகுற? அப்பா பாருங்க என்னம்மா அப்பாக்கு என்னாச்சு? இரு அழாத. இங்க பாருங்க அக்கா எங்க அப்பா பாருங்க அக்கா என்னடி மீனி என்னாச்சு? மீனு உங்க அப்பன் செத்துட்டாண்டி. ஏன் இப்படி கும்பலா நிக்கிறீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? இந்த வெள்ளையன் குடிச்சே செத்துட்டாயா? பாவம் இந்த பொம்பளை பிள்ளை இனிமே தனியா என்ன பண்ண போதோ? அழாதம்மா. கடற்கரை கிராமம், அழுகை, அந்த மணல், மோசமான ஒரு அப்பா. அதை தாண்டி என்னால டிராவல் பண்ண முடியல. உன்னை எங்க அப்பா தான் தத்தெடுத்துட்டு வந்தாரு. வாரிசு இல்லாத நம்ம குடும்பத்துக்கு இவதாண்டா வாரிசுன்னு உன்னை என்கிட்ட ஒப்படைச்சாரு. இருண்டு போன எங்களோட லைஃப்ல ஒன்னு ஒரு வெளிச்சமா நாங்க பார்த்தோம். இருட்டான கடந்த காலம் உடையனா உங்களுக்கு வெளிச்சமா வந்தேனா? என்னம்மா, உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? இது உன்னுடைய வீடு. ஏன் வீடா? ஆமா, இந்த மாதிரி உலகத்துல நிறைய வீடு வரப்போகுது. இதெல்லாம் உங்க அப்பா ராஜவர்மன் உனக்கு சம்பாதிக்கிற சொத்து. இந்த செல்லத்துக்கு இந்த அப்பாவை பிடிச்சிருக்கா? தாத்தா மாதிரி தான் இந்த அப்பாவும். என்னை விட நல்லா பார்த்துக்குவான். ஏன்னா நான் ஊரா சுத்தி சேவை பண்றவன். ஆனா அவன் ஊர் உலகமெல்லாம் சுத்தி பணம் சம்பாதிக்கிறான். அவன் உன்னை அமெரிக்கா கூட்டிட்டு போய் நிறைய படிக்க வைக்க போறான். அமெரிக்காவுக்கு போறியா? நீங்க? எனக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த உடம்புல தெம்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இந்த கடற்கரை கிராமத்துல சேவை பண்ணிட்டு இருக்கேன். உடம்பு சரியில்லாம ஆச்சுன்னு வச்சுக்கோ, உன்னோட வந்து சேர்ந்துருவேன். எனக்கு ஊர் சுத்தி சுத்தி செலவழிக்கிறத பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை.
அதான் என் பையன் சம்பாதிக்கிறானே. அந்த விஷயத்துல இவன் தான் எனக்கு அப்பா. அமெரிக்கால கடல் இருக்குமா? இருக்கு. அப்போ கடற்கரை பக்கத்துல இருக்க ஊர்ல என்ன படிக்க வைக்கிறீங்களா? கடல்னா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஆமா, எனக்கு எங்க அம்மா ஞாபகங்களே இல்ல. எல்லாமே எனக்கு எங்க அப்பா தான். ஆனா அவரும் என்னை எப்ப பார்த்தாலும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்பெல்லாம் நான் கடற்கரை கிட்ட போய் நின்னுப்பேன். கடலோட அலசத்தம், அதோட அழகு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா மனசு வலி, உடல் வலி எல்லாமே பறந்து போயிடும். கடல் எனக்கு அம்மா மாதிரி. எனக்கு நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கு. அப்பெல்லாம் கடல் தான் எனக்கு ஆறுதல் சொல்லும். இந்த கடலோட அலசத்தம் நான் தூங்கும்போது எனக்கு தாலாட்டுற மாதிரி கேட்கும். அந்த தாலாட்டு எனக்கு அமெரிக்காலையும் வேணும். அதான் கேட்டேன். அழகி அழகி, எவ்வளவு சமத்தா பேசுற. நான் அழகியா தாத்தா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? நீ இந்த பிரபஞ்சத்திலேயே அழகி. இல்ல தாத்தா, எங்க அப்பா என்ன அடிக்கும் போதும் திட்டும் போதும் என் முகத்தை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்லுவாரு. ஆனா நீங்க என்ன அழகின்னு சொல்றீங்க? உங்க அப்பனுக்கு எங்க தெரியும் உன் அருமை? உன் கண்ணை பார்த்து உனக்கு மீனுன்னு பேர் வச்சிருக்கான். ஆனா முகத்தை பார்த்து பேர் வைக்கலையே. நான் உன் முகத்தை பார்த்து ஒரு பேர் வச்சிருக்கேன். இந்த பிரபஞ்ச அழகியோட பேரு மேனகா. எப்படி இருக்கு? மேனகா நல்லா இருக்கு தாத்தா. நல்லா இருக்கா? இந்த பிரபஞ்ச அழகி மேனகா நாளைக்கே அமெரிக்காவுக்கு பறக்க போறா. இந்த ஜெகத்தையே ஆள போறா. அத பார்க்க இந்த தாத்தாவுக்கு தான் ஆயுசு இருக்கணும். அப்ப நான் இங்க திரும்பி வரமாட்டேனா? வருவே. படிச்சு புகழ் பெற்று பெரிய தொழிலதிபரா நீங்க வருவே. ஆனா அது வரைக்கும் அமெரிக்கா தான். இந்த வீட்ல இருந்து கடல் எந்த பக்கம் தாத்தா? இந்த பக்கம்தான். கடலம்மா, நான் அமெரிக்கா போறேன். அங்கேயும் நீ இருப்பல. நான் அங்க வந்து உன்னை பார்க்கறேன். ஆனா இங்க இருக்கிற வள்ளி அக்கா, என் தோழிங்க, கிராமத்து மக்கள் எல்லாரையும் நீ காப்பாத்துமா.